இன்றைக்கான வீடியோவில் என்ன நடக்குன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். வீடியோ வந்துட்டு நல்லாவே இருக்குது. சரி வாங்க டைம் வேஸ்ட் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு சீனில் வந்துட்டு ஐஸ்வர்யாவும் ரூபஸ்ரீ பேசிகிட்டு இருக்காங்களே, அந்த சீன் தான் காமிச்சிட்ருக்காங்க. சூப்பர் நியூஸ் சொல்லியிருக்கீங்கக்கா அப்படின்ற மாதிரி சொல்ல, ஆமாம் இதை ஏற்பாடு பண்ணது யார் அப்படின்ற மாதிரி கேட்க, நானும் எங்கள் அம்மா வந்தால் வேறு யார் அப்படின்னு சொல்ல, எதை வச்சு இந்த மாதிரி நியூஸ் கொடுத்தீங்க அப்படின்னதும் ஒரு ஃபோட்டோ வச்சு தான் ரக்ஷன் வந்துட்டு தீபாவை ட்ராப் பண்ண வந்தார், அதை ஃபோட்டோவை வச்சே அவளை வந்துட்டு இப்படி மாட்டி விட்டோம் அப்படின்னு சொல்ல, ரெண்டு பேரும் ஒன்றா சுற்றுறாங்கன்னா அப்போது ரக்ஷன் வந்துட்டு தீபாவுக்கு வாய்ப்பு கொடுத்துட்டாரா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அதுக்கு வந்துட்டு ஐஸ்வர்யா சொல்கிறாங்க, வாய்ப்பு கொடுத்துட்டாராவா, நாளைக்கு ரெக்கார்டிங்கே வச்சிட்டாங்க அப்படின்னு சொல்ல ரூபஸ்ரீ ஷாக் ஆகுறாங்க. என்னக்கா சொல்கிறீங்க, ரெக்கார்டிங் வச்சிட்டாங்களா? தீபா கண்டிப்பாக பாடவே கூடாது, அவன் மட்டும் பாடினான்னா இந்த ஊரில் இருக்க மிச்சம் மீதி மான மரியாதை எனக்கு போயிடும் அப்படின்னு சொல்ல, அதுக்காண்டி தான் உனக்கு கால் பண்ணேன், நீ என்ன பண்ணுவே எது பண்ணுவேன்னு தெரியாது, எப்படியாவது தீபாவை நீ தான் தடுக்கணும் அப்படின்னு சொல்ல, அந்த வேலை என்கிட்ட கொடுத்துட்டிங்களா, நான் பார்த்துட்றேன், தீபா கண்டிப்பாக பாட மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணதுமே அவங்க பாட்டி வர்றாங்க. என்னடி கத்திக்கிட்டு இருக்கு அப்படின்னு கேட்க, அந்த ரக்ஷன் வந்துட்டு தீபாக்கு வாய்ப்பு கொடுத்துட்டாங்களாம், பாட போகிறாரு அப்படின்னு சொல்ல, ஐயோ என்னடி நீ வேற பெரிய குண்டு தூக்கி போடுற, அவன் மட்டும் சினிமாவில் பாட ஆரம்பிச்சிட்டா அவ்வளோதாண்டி, உனக்கு இருக்கிற மிச்சம் மீதி பேரும் போயிடும், இங்கே பாரு எப்படியாவது அவளை தடுக்கணும் அப்படின்னு சொல்ல, அதுக்கு என்கிட்ட ஒரு வழி இருக்குது பாட்டி, வா முதல்ல அந்த வேலையை பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த சீனில் தீபாவை காமிச்சிட்ருக்காங்க. வாங்கி வச்ச நகையெல்லாம் பக்கத்தில் வச்சு பார்த்துட்டு அப்படியே ஃபீல் பண்ணிட்டு உட்காந்துட்டு இருக்காங்க. அந்த இடத்துக்கு கார்த்திக் வர்றாரு. என்னங்க நகையெல்லாம் பார்த்த மணிக்கே இருக்கீங்க, போட்டு பார்க்க வேண்டியதானே, உங்களுக்கான தானே உங்கள் அப்பா வாங்கிட்டு வந்தார் அப்படின்னு சொல்ல, இல்லை சார் இந்த நகையெல்லாம் வாங்குறதுக்கு அப்பா எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பாரு, எனக்கு தெரிஞ்சு அவருக்கு இந்த நகையெல்லாம் வாங்குற அளவுக்கு பணம் இருந்திருக்காது, கடனை வாங்கி தான் வாங்கிட்டு வந்திருப்பாங்க, எத்தனை பேர் வந்துட்டு தராமல் அப்பாவை வந்துட்டு அவமானப்படுத்தியிருப்பாங்க, எத்தனை பேர் முன்னாடி கூனி குறுகி நின்றுப்பார், எனக்காக இதெல்லாம் நினைக்கும் போது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, அப்படி இருந்து சும்மாவா பணம் தருவாங்க, அப்பா வந்துட்டு அதிக வட்டிக்கு தான் பணம் வாங்கியிருப்பாரு, அதை நினைக்கும் போது தான் இந்த நகையை தொட்டு கூட என்னால் பார்க்க முடியல, ரொம்ப வருத்தமாக இருக்குது அப்படின்னு சொல்ல, இப்போ அவரோட கடன் அடிக்கிறது எனக்கு ஒரு நிமிஷம் வேலை, ஆனால் அவர் வந்துட்டு ரொம்ப சுயமரியாதை உள்ளவர், நான் கொடுத்தா கண்டிப்பாக வாங்க மாட்டார், ஆனால் சொந்த பொண்ணு நீங்கள் கொடுத்தா வாங்கிப்பாங்க, அதனால நீங்கள் வேலை பார்த்து உங்கள் சம்பளத்தை நீங்கள் அவருக்கு அப்படியே கொடுங்க அப்படின்னு சொல்ல, நான் எப்படி சார் அப்படின்றாங்க. ஆமாம் நாளைக்கு பாட போகிறீங்க, அதில் மட்டும் பாட்டு ஹிட் ஆயிடுச்சுன்னா அடுத்தடுத்து உங்களுக்கு சான்ஸ் வரும், அது மூலயமா நீங்கள் உங்கள் அப்பாவோட கடன் அடிச்சிடலாம், அவர் பேரை காப்பாற்றலாம் அப்படின்னு சொல்ல, தீபா வந்துட்டு எல்லாமே வந்துட்டு அதிர்ஷ்டம் தான், சரி எல்லாம் கடவுள் கையில் தான் இருக்குது, நல்லது நடந்தால் சரிதான் அப்படின்னு சொல்ல, நல்லதே நடக்கும் நினைங்க, சரி அதெல்லாம் விடுங்க, நீங்கள் சந்தோஷம் பண்ண தான் உங்கள் அப்பா நகை வாங்கி கொடுத்துருக்காங்க, போட்டு பாருங்க அப்படின்னு சொல்ல, தீபா வந்துட்டு போட்டுட்டு எப்படி இருக்குது சார் எனக்கு அப்படின்னு கேட்க, இப்போ தான் ரொம்ப அழகாக இருக்குது அப்படின்ற மாதிரி கார்த்தி சொல்கிறாரு. அதை பார்த்து தீபாவை சிரிக்கிறாங்க. கார்த்தி சிரிச்சுட்டே அமைதியாக உட்காந்துட்டு இருக்காரு. அடுத்த சீனில் தீபாவோட வீட்டில் தான் காமிச்சிட்டு இருக்காங்க. அவங்க அப்பாவும் அம்மாவும் வீட்டுக்குள்ளே போகும்போது அவங்க அப்பாவுக்கு தெரியாமல் கால் தடிக்கிறது, என்னங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு மெதுவாக உட்கார வைக்கிறாங்க. அப்போ வந்துட்டு மைதிலி வர்றாங்க. அத்தை மாமா என்ன நகையெல்லாம் தீபா கொடுத்துட்டிங்களா அப்படின்னு சொல்ல, கொடுத்தாச்சு, தீபா ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பாளே அதை பார்த்து அப்படின்னு சொல்ல, ஆமாம் ரொம்ப சந்தோஷப்பட்டா, அது மட்டும் கிடையாது மைதிலி, நாளை கழிச்சு நம்ம தீபா ரெக்கார்டிங் வந்துட்டு பாட போகிறா சினிமாவில் அப்படின்னு சொல்ல, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, தீபாவெல்லாம் நமக்கெல்லாம் பெருமை தான், அவளுக்கு வந்துட்டு மேலும் மேலும் வெற்றி கிடைக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்க, யோ தர்மலிங்கம் மானங்கட்ட தர்மலிங்கம் வாயா என்னையா பண்ணுற அப்படின்னு சொல்ல, ஜானகி வந்துட்டு யாருங்க நம்மளை இவ்வளோ மோசமாக பேசுறது வாங்க அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் வராங்க. பார்த்தா ஊர்க்காரங்க கொஞ்சம் பேர் நின்றுட்டு இருக்காங்க. அங்கிட்டு இருந்து ரூபஸ்ரீயும் கோயிலாவும் இவங்களை ஏற்றி விட்டுருக்காங்க போல, பீசு அப்படின்ற மாதிரி செய்ய காமிச்சிட்டு இருக்க, யோ நீ நியூஸ் பேப்பரை பார்த்தையா இல்லையா, இங்கே பாரு உன் பொண்ணை இப்படி வந்துட்டு பாட அமுச்சு விடுறதுக்கு பேசாமல் அவளை குழி தோண்டி புதைச்சிருக்கலாம், பாடுறதுக்காக என்னென்னலாம் செய்கிறாங்க பாரு, ஊரை சுற்றிக்கிட்டு, ஆல்ரெடி அவனுக்கு 2 பொண்டாட்டி இருக்கான், அவளுக்கு 2 பேரே தலைமுடி பிடிச்சி சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க, இதில் உன் பொண்ணு வேற அவன் கூட கள்ளக்காதல்னு நியூஸ் வந்திருக்கு, நான் கௌரவமாக தானே ஒரு இடத்துல கட்டி கொடுத்தா, அதுக்கு மேலே என்னையா பணத்தாசை உனக்கு இப்படி வந்திருக்கு அப்படின்னு சொல்லி, என் பொண்ணை பற்றி தப்பாக பேசாதீங்க, இது தப்பான நியூஸ், மாப்பிள்ளெல்லாம் போய் பேசிட்டு வந்துட்டாங்க, இன்னும் சாயந்தரமே பாருங்கள் இது வந்துட்டு தப்பான நியூஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மன்னிப்பு கேட்டு நியூஸ் கண்டிப்பாக வரத்தான் போகுது அப்படின்னு சொல்ல, ஆமையா கீழே விழுந்தாலும் மீசையில் மண்ணொழுகாத மாதிரியே இரு என்ன அப்படின்னு சொல்ல, கூட இருக்கிற பக்கத்து பொம்பளைங்கெல்லாம் கத்த ஆரம்பிச்சிடுறாங்க. எங்கள் பொண்ணுங்களை நாங்கள் எப்படி வளர்த்துட்டு இருக்கோம், உன் பொண்ணு மாதிரி ஒருத்தையை பார்த்தானா, ஐயோ இப்படி ஒரு பொண்ணை வச்சுட்டு நீ இருக்கிறதுக்கு பேசாமல் அவளை போய் குழி தோண்டி புதைச்சிட்டு இங்கே வந்து காரியம் பண்ணியிருக்கலாம், நல்லா அப்போ நீ பொண்ணை வந்துட்டு எப்படி வேணால் விட்டு சம்பாதிப்ப போல அப்படி இப்படின்னு கண்டபடி பேச ஆரம்பிச்சிடேன். அந்த பக்கம் கோகிலாவும் ரூபஸ்ரீ நின்றுட்டு, பாட்டி கலக்குறாங்க பாட்டி, சூப்பர் பாட்டி அப்படின்ற மாதிரி நல்லா சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. என் பொண்ணை பற்றி தப்பாவா பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தர்மலிங்கம் அங்கே நிற்கிறவரோட சட்டையை பிடிக்க, என்னையா ஏன் சட்டையை பிடிக்கிறே அப்படின்னு சொல்லிட்டு தர்மலிங்கத்தை பிடிச்சி அடிச்சு கீழே தள்ளி விட்டுறாங்க. மைதிலி கோவம் வந்துடுது. ஒழுங்கா இங்கேருந்து போறீங்களா இல்லை போலீஸை வர சொல்லுவோம், உங்கள் வீட்டு பொண்ணை பற்றி யாராவது இப்படி எழுதியிருந்தா நீங்கள் இப்படி தான் தப்பாக நினைப்பீங்களா, உங்கள் பக்கமும் நியாயம் இருக்குன்னு சொல்லிட்டு எங்ககிட்ட சொல்ல மாட்டீங்க, நாங்கள் சொல்கிறது மட்டும் உங்களுக்கு பெருசாக தெரியுதா, இங்கேருந்து போலன்னு வச்சுக்கோங்க, அவ்வளோதான் போலீஸை வர சொல்லி கும்முன்னு கும்பிடுவேன் அப்படின்னு சொல்ல அவங்க எல்லாருமே அங்கேருந்து பயந்துட்டு போயிடுறாங்க. நீங்கள் எதுக்கு கவலைப்படாதீங்க மாமா, இந்த ஊருக்காரங்களை இப்படி தான் பேசுவாங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்துட்டு வீட்டுக்குள்ளே கூப்பிட்டு போயிடுறாங்க. இங்கிட்டு வந்துட்டு ரூபஸ்ரீ, பாட்டி இதுக்கடுத்து அவன் பொண்ணை பாட வைப்பான்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்ல, வாய்ப்பே
கிடையாது. இந்த விஷயம் தீபாவுக்கு தெரிஞ்சா தீபாவை ஐயோ பாட்டு வேணாம் எனக்கு ஒன்று வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அலறி பிடிச்சி ஓடுறாளா இல்லையான்னு பாரு அப்படின்னு சொல்ல, ஆமா பாட்டி இந்த சந்தோஷத்தோட உனக்கு வாயில் அல்வா போட்டு விட்றேவா அப்படின்னு சொல்ல, எனக்கே நீ அல்வா கொடுக்குறியா அப்படின்னு சொல்ல, பாட்டி இது சந்தோஷத்தில் சாப்பிட்ற அல்வா பாட்டி, மனசு தித்திக்கும் வாயும் தித்திக்கும் அப்படின்னு சொல்ல கோயிலை வந்துட்டு சிரிக்கிறாங்க. சரி சரி வா முதல்ல நம்ம இங்கே இந்த இடத்த விட்டு காலி பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்துட்டு கிளம்பிடுறாங்க. அடுத்த சீனில் தீபாவும் மீனாட்சியும் சேர்ந்து வெஜிடபிள்ஸ் கட் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த இடத்துக்கு வந்துட்டு கார்த்தி நியூஸ் பேப்பரோட வர்றாங்க. தீபாவை மேலே போட்ட நியூஸ் வந்துட்டு தப்புன்னு கொடுத்துருக்காங்கப்பா வேணா பாருங்க அப்படின்னு சொல்லி அபிராமி கிட்டே கார்த்தியோட அப்பா கிட்டே காமிக்கிறாங்க. அவரும் பார்க்குறாரு. சும்மா சத்தமாகவே சொல்லுங்கப்பா அப்படின்னு வந்து சத்தமாக வந்துட்டு வாசித்து காமிக்கிறாங்க. கார்த்தியோட அப்பா சொல்கிறாரு, எதனால தப்பா சொல்வாங்க, கண்ணால் பார்ப்பதும் போய் காதால் கேட்பது போய் தீர விசாரிப்பதே மெய் அப்படின்னு சொல்லிட்டு, அதனால நீ எது கவலைப்படாது அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கா. ஐஸ்வர்யோட அம்மா சொல்கிறாங்க, அது சரிதான், பணம் இருந்தால் இருக்கிற நியூஸை பொய்ன்னு மாற்றலாம், பொய்யான நியூஸை உண்மைன்னு மாற்றலாம். அதாவது இப்போ தம்பி பணம் கொடுத்து மாற்றினாங்கன்னு சொல்லவில்லை, இருக்கிறத சொல்கிறேன். இருக்கிறவங்க நினச்சா என்ன வேணால் நடக்கல, அதனால அப்படின்னு சொல்ல, நான் அதை வச்சு மட்டும் சொல்லலை, இந்த ஃபோட்டோ எங்கேருந்து எடுத்திருக்காங்க பாருப்பா, நம்ம வீட்டில் இருந்தது அப்படின்னு சொல்ல, ஓஹோ அப்போ நீங்கள் என் மேலே சந்தேகப்படுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யோட அம்மா கேட்குறாங்க. நான் உங்களேன்னு சொல்லிட்டு பர்டிகுலராக சொல்லவே இல்லையே, ஆனால் நீங்கள் இப்படி சொன்னதுக்கு அப்புறம் தான் எனக்கு ஒரு சில பேர் மேலே சந்தேகப்படணும்னு தோணுது அப்படின்னு சொல்ல, ஐஸ்வர்யாவுக்கு பக்குன்னு ஆயிடுது. அவங்க அம்மாவுக்கு ஒரு மாதிரி திரு திருன்னு முடிச்ச மணிக்கு நின்றுட்டு இருக்காங்க. அதோட பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வந்துட்டு முடிஞ்சிருது.